நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தவறான முடிவுதான் எடுப்பார்கள் என்று முன்னமே கணித்தேன். அதில் குறிப்பாக கன்னியாகுமரி மக்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று ஒரு கனவு இருந்தது. அவர்கள் படித்த பிள்ளைகள் என்று அனைவருமே குமரி மக்களை சொல்வதுண்டு. அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள், இனியாவது இந்த இயற்கை வளங்களை காக்கும் பிள்ளைகளுடன் நிற்பார்கள் என்ற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவு கனவாகவே சென்று விட்டது. அவர்களும் இந்த திரை கவர்ச்சி தான் முக்கியம் என்று களத்தில் நின்று, அதாவது தரையில் நின்று போராடிய மக்களை, பிள்ளைகளை விட்டுவிட்டு திரையில் நடித்த கலைஞனை தேர்ந்தெடுத்தார்கள். அதில் குறிப்பாக சகோதரி மரியா ஜெனிஃபர், சகோதரர் சீலன், சகோதரர் ஹிம்லர், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல முக்கியமா நம்ம சொல்லணும்னா அண்ணன் சீலன் அவர்கள் தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிற எந்த மலை கொள்ளையா இருந்தாலும் தடுக்கிறதுக்காக முன்னிலை நிற்கிறது அவர் தான். ஆனா அந்த மனுஷனையும் பத்மநாபர மக்கள் தொலைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம், அந்த மக்களுக்கு தான் நஷ்டம். ஆனா இன்றைக்கு பகிரில அவரோட பதிவை பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அதை உங்க கிட்ட பகிரலான்னு அண்ணன் கிட்ட கேட்டேன். சரி பகிர்ந்துக்குங்க தம்பி அப்படின்னாரு. அதுதான் அவர் எழுதின அந்த வார்த்தைகள் வாசிக்கிறேன். உங்க மனசுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்க கருத்தை பதிவுங்க. மக்கள் முடிவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வெற்றி பெற்ற அனைவருக்கும் சிறப்பாக கடமையாற்ற எமது வாழ்த்துக்கள். ஆனால் மக்கள் முடிவு சரியா என்றால் இல்லை. இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்ற அத்தனை அநீதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி களத்தில் நின்று வெயில், மழை, புயல், அவதூறுகள், இழி சொற்கள், இழப்புகள், வழக்குகள், சிறை அனைத்தையும் எதிர்கொண்டு மக்களுக்காக சமரசம் என்று போராடிய நாம் தமிழர் கட்சிக்கு குறைந்தபட்ச அங்கீகாரத்தையாவது கொடுத்து சிலரையாவது சட்டமன்றம் அனுப்பியிருக்கலாம், அல்லது அண்ணன் சீமான் அவர்களையாவது சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கலாம். வெறும் திரைமோகம் பொருளாதாரத்தில் நாட்டை பின்னோக்கி தள்ளும். இலவச கவர்ச்சி அறிவிப்புகள் இவை நாட்டை எந்த விதத்தில் முன்னேற்றும், பாதுகாக்கும். இந்த தோல்வி எமதல்ல, எம் மக்களின் தோல்வி. எம் மக்களுக்காக சிறந்த கொள்கை வகுத்து எமது நிலத்தை பாதுகாக்க மிகுந்த அர்ப்பணிப்போடு கடமையாற்றினோம். மக்கள் நிஜத்தை புறக்கணித்து திரை பிம்பத்தை தேர்வு செய்தனர். அவர்கள் நிர்வாகத்திலும் வாழ்ந்துதான் பார்க்கட்டுமே. எதுவாகினும் திரை போதை, கவர்ச்சி அறிவிப்புகள், மது, பணம், சாதி, மதம் இவைகளுக்கு ஆட்படாமல் நாம் தமிழர் முன்வைக்கும் சிறந்த தத்துவங்கள், தற்சார்பு கொள்கைகள் மற்றும் எமது செயல்பாடுகளை அங்கீகரிக்கும் விதமாக தங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை வழங்கி எம்மை வலிமைப்படுத்திய அன்பு உறவுகள் ஒவ்வொருவருக்கும் எமது அன்பும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எம்மோடு மிகுந்த அர்ப்பணிப்போடு தோளோடு தோள் நின்று களமாடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், பொருளாதார வலிமை சேர்த்த உறவுகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் எமது அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். நமது அடுத்த தலைமுறை வாழ்வதற்கான சிறந்த நிலமாக இந்த நிலத்தை விட்டு செல்ல எமது இனம், மொழி, மண், மானம், மக்களை காக்க தொடர்ந்து நாம் கடமையாற்றுவோம். மாவீரர்கள், முன்னோர், இயற்கை துணையோடு தலைவன் வழியில் அண்ணன் வழிநடத்தலில் சத்தியத்தை சாட்சியாக கொண்டு தொடர்ந்து பயணிப்போம் நாம் தமிழராய். சீலன், பத்மநாபபுரம் சட்டமன்ற வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி. இந்த வரி ஒண்ணு நான் சொல்றேன், இந்த தோல்வி எமதல்ல, எம் மக்களின் தோல்வி. உண்மையாக இந்த தோல்வி அவர்களோடது இல்ல, நாம் தமிழர் கட்சியோட தோல்வி அல்ல, இது மக்களோட தோல்வி.